கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 7:21 அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குதுங்க. தேவனுடைய ரொம்ப அழகான பெயர்கள்ல ஒண்ணு ஏல் ஹன்னோரா. இதுக்கு பயங்கரமான தேவன் இல்லாட்டி பயப்படத்தக்கவர் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம ஆசம் அப்படிங்கிற வார்த்தைய ரொம்ப சாதாரணமா கூலா இருக்கிற விஷயங்களுக்கு யூஸ் பண்றோம். ஆனா அதோட உண்மையான அர்த்தம் ஆச்சரியம், பிரமிப்பு மற்றும் ஒரு பரிசுத்தமான பயத்தை கலந்த ஒரு வார்த்தையா இருக்குது. இதுக்கு ரூட் வேர்ட் யாரே. இது ஏதோ நம்ம பயந்து நடுங்கிற ஒரு பயம் கிடையாதுங்க. தேவன் ரொம்ப பெரியவர், அவருக்கு நிகரா இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து அவருக்கு நம்ம கொடுக்கிற மரியாதை தான் இது. இப்பொழுதும் உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமும் உள்ள மகாதேவனாகிய எங்கள் தேவனே அப்படின்னு நெகேமியால ஜனங்கள் பிரேயர் பண்றாங்க. அவருடைய மாறாத கிருபையின் உடன்படிக்கையையும் உறுதியா பற்றி கொள்றாங்க. தேவனுடைய இந்த வல்லமை சிருஷ்டிப்புல மட்டும் இல்லைங்க, அவருடைய கிருபையில தான் முழுமையா வெளிப்படுது. ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் மன்னிப்பையும் ரட்சிப்பையும் தந்து நம்மளை மீட்டெடுக்க தம்மையே கொடுத்தாரே, அங்கதான் ஏல் ஹன்னோரா தம்முடைய உச்சகட்ட பலத்தை காட்டுறாரு. பிக் காட் லிட்டில் எவ்ரிதிங் எல்ஸ் அப்படிங்கிற மைண்ட் செட் நம்ம காடோட எந்த கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வருங்க. இவ்வளவு மகிமையான தேவனை நம்ம எப்படி மத்தவங்களுக்கு சொல்லாம இருக்க முடியும்? இந்த வாழ்க்கையில நீங்க எதை பத்தியாவது பெருமைப்படணும்னு நினைச்சா நம்ம ஏல் ஹன்னோரா தேவனை பத்தி மட்டுமே பெருமைப்படுங்க. உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். யாத்திராகமம் 34:10. ஆமேன்.